Greetings aspirants, welcome to Kadigai Academy. நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம். அதுலேருந்து சில கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். போன கிளாஸ்லேயே நம்ம அடுத்து ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா என்ன, நெக்ஸ்ட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை எப்படி நம்ம யூஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். முதல்ல நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு சார்ஜ் மேலே 2 இல்லை அதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆட் அப் பண்ணணும். அப்படி ஆட் அப் பண்ணுறத நீங்கள் வெக்டார் எடிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட Q1 ஒரு சார்ஜ் இருக்குது, சுற்றி Q2 சார்ஜ் இருக்குது, Q3 சார்ஜ் இருக்குது, அகைன் Q4 சார்ஜ் இருக்குது. இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த Q1 சுத்தி 3 சார்ஜஸ் இருக்கிறதுனால இந்த Q1 மேல 3 பேரும் ஃபோர்ஸ் கொடுக்க போறாங்க. அது என்ன டைரக்ஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தே ஆகணும். எப்படி சார் அப்படின்னா, இப்போ இந்த Q1ன்றது பாசிட்டிவ் சார்ஜ், Q2ன்றது நெகட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன ஆகும், இந்த Q1 Q2வை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும் வித் சம் ஃபோர்ஸ் ஆஃப் F. இப்போ இந்த F நம்ம ஒரு நோட்டேஷன் இண்டிகேட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, இங்க 1 மேல தானே ஃபோர்ஸ் கொடுக்கப்படுது. அப்போ 1 யாரால அப்படின்னா 2 ஆலன்னு எழுது, 1 2 அப்படின்னு எழுது. அதே மாதிரி இந்த Q3 இந்த Q1 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ரிப்பல் பண்ண போறாங்க. எப்படி ரிப்பல் பண்ண போறாங்க, இப்படி ரிப்பல் பண்ணுவாங்களா? ஸோ ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 3. சிமிலரா இந்த 4 என்ன பண்ண போறாங்க, 1 அட்ராக்ட் பண்ண போறாங்க. அப்படின்னும் போது இது ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 4. இப்போ டோட்டலா 3 ஃபோர்ஸ் இருக்கு. இந்த 3 ஃபோர்ஸோட டோட்டல் எடிஷன் வேணும்னா நீ ஜஸ்ட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, அவங்களோட டைரக்ஷனும் சேர்த்து ஆட் பண்ணணும். அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் 1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F12 வெக்டர், F13 வெக்டர் பிளஸ் F14 வெக்டர்னு ஆட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் நம்ம வெக்டார் எடிஷன் சொல்லுவோம். சரி, இந்த வெக்டார் எடிஷனை நம்ம எப்படி சம்ல சால்வ் பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா நமக்கு 2 இல்லை 3 ஃபோர்ஸ் நமக்கு ஒரு சார்ஜ் மேல ஆக்ட் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. லெட் இட் பி F1, இது F2. 2 ஃபோர்ஸ் 2 டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அவங்க மேக் பண்ற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க சார் இருக்கும்னா பிட்வீன் F1 அண்ட் F2 இருக்கும். ஸோ இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, F ரிசல்டன்ட் நெட் இல்ல டோட்டல் என்ன பேரான நீங்க வச்சுக்கலாம். F ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2 F1 F2 cos theta. இங்க தீட்டான்றது the angle between the two force. இல்ல சார், இப்போ இந்த சார்ஜ் மேல F1 F2 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த 2 ஃபோர்ஸுமே எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, 2 ஃபோர்ஸுமே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் சென்டர்ல தான் இருக்கும். அதாவது F ரிசல்டன்ட், அதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா F ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2F cos theta by 2. Fன்றது அந்த ஈக்குவலா இருக்க ஃபோர்ஸ் தான் F. இப்போ இது சம்ல எப்படி சார் பாக்குறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சார்ஜ் மேல 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனா அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா பேரலல் ஆக்ட் ஆகுது. பேரலல் ஆக்ட் ஆன தீட்டா 0 தானே. cos 0ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 1. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2Fன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கு. இல்ல சார், ஒரு சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு ஆனா ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க மேக் பண்ற ஆங்கிள் 180 இருக்குமா? இங்க சப்ஸ்டிட் பண்ணு 180 by 2னா cos 90. cos 90 வேல்யூ 0. அப்போ இங்க இந்த சார்ஜ் மேல என்னதான் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அவங்க மேல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 0 தான். சிமிலரா நம்ம மத்த ஆங்கிள்ஸ்க்கும் பார்க்கலாம். என்ன சார்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார்ஜ் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனா அந்த 2 ஃபோர்ஸ் என்ன ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா 90 டிகிரில ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், 90 by 2 அப்படின்னா 45. cos 45ஓட வேல்யூ 1/√2. அப்போ இங்க √2 2வை கேன்சல் பண்ணா √2ன்னு வந்துடும். அப்போ 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணிருக்காங்கன்னா அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா √2F இருக்கும்னு ஈஸியா போட்டுடலாம். இல்ல, எனக்கு சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுற 2 ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு ஆனா மேக் பண்ற ஆங்கிள் 60 டிகிரியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 60 டிகிரியா இருக்கு அப்படின்னா 60 by 2 அதாவது 13 வந்துருமா? அப்போ cos 30ஓட வேல்யூ என்ன நமக்கு? cos 30 is nothing but √3/2. ஸோ அப்போ இங்க 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா F ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √3F நம்ம எழுதிக்கலாம். இல்ல, 2 ஃபோர்ஸ்க்கும் மேக் ஆகிற ஆங்கிள்
120 டிகிரி இருக்கு, அதாவது அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ண 120/2ன்றது 60 cos 60ன்றது நமக்கு 1/2. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது எஃப் தான். இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? இங்க ரெண்டு ஃபோர்ஸ் எஃப்எஃப்னு ரெண்டு டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ஆனா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா அது எஃப் தான் வந்து இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் ரெண்டு ஃபோர்ஸ் எஃப்எஃப் 60 டிகிரி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து √3f இருக்கும். இங்க வந்து 90 டிகிரில ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் √2f இருக்கும். இங்க 180 டிகிரில ஆக்ட் ஆச்சுன்னா 0வா இருக்கும். 0 டிகிரில ஆக்ட் ஆச்சுன்னா 2f இருக்கும். அதான் வந்து மீனிங். ஸோ இதுல நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து √f1 + f1² + f2² பிளஸ் 2f1 f2 cos θ அதுவே ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்குன்னா ஜஸ்ட் என்ன ஆங்கிள்ன்றதை பார்த்துட்டு நீங்க ஆன்சரை மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாரு, இந்த சம்ல பாரு, ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் 1 கூலும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. இப்போ 1 கூலும்ன்றது எங்க இருக்கு? இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இதுதானே 1 கூலும். இப்போ இந்த 1 கூலும் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த 1 கூலும் மேல எத்தனை ஃபோர்ஸஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாரு, இந்த 1 கூலும் மேல இந்த 2 கூலும் என்ன பண்ணுவாங்க? ஆப்வியஸா ரிப்பல் தான் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா F1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 கூலும் 1 கூலும் ரிப்பல் பண்ண போகுது அப்படின்னு. இந்த 8 கூலும் என்ன பண்ண? 8 கூலுமும் பாசிட்டிவ் தான், பிளஸ் 1 கூலுமும் பாசிட்டிவ் தான். இந்த பிளஸ் 8 கூலும் அங்க இருந்து இந்த 1 கூலுமை கண்டிப்பா ரிப்பல் தான் பண்ணுவாங்க. அப்போ இது F2. இப்போ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனா தானே இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனா இருக்காங்க. அப்போ வெக்டார் அடிஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் டைரக்ஷனை ஆட் அப் பண்ணிடுவோம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F is equal to F1 plus F2. ஏன்னா ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் ஆட் அப் பண்ணிட்டு டிஃபரெண்டா தான் மைனஸ் பண்ணிருப்பேன். ஸோ F1 ஃபார்முலா என்ன நமக்கு? F is nothing but K Q1 Q2/R² தானே. இங்க K ஓட வேல்யூ 9 into 10 to the power of 9. F1 என்ன? ஃபோர்ஸ் பிட்வீன் 2 and 1 கூலும் தானே. அப்போ 2 and 1 கூலும் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா √2 மீட்டர். இங்க நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் சப்ஸ்டிட் பண்ணணும், அதாவது R². √2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 2 பிளஸ் அதே மாதிரி F2ன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் 8 கூலும் and 1 கூலும். இங்க K ஓட வேல்யூ 9 into 10 to the power of 9 into 8 into 1 8 into 1 ஹோல் டிவைடட் பை இங்க பாரு 8 கூலுமுக்கும் 1 கூலுமுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா √2 அதாவது 2√2வா இருக்குமா? அப்ப இங்க 2√2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 √2 ஸ்கொயர் பண்ணா 2 which is 8ன்னு வந்துடும். அப்ப இங்க பை 8ன்னு வச்சுக்கலாமா? அகைன் இங்க சால்வ் பண்ணும்போது பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் டைரக்ஷனை பார்த்துட்டேன். ஓகே, டைரக்ஷன் பார்த்துட்டு அதை அடிஷன் பண்ணுமா சப்ராக்ஷன் பண்ணுமா முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த சார்ஜ் பிளஸ்ஸா இருக்கு மைனஸா இருக்கலாம் திரும்ப பார்த்துட்டு இருக்க கூடாது. அதாவது பிளஸ்ஸா இருந்தாலும் இங்க பிளஸ் தான் போடணும், மைனஸா இருந்தாலும் அதை பிளஸ் தான் போடணும். ஏன்னா இங்க நீங்க அந்த ரெண்டு ஃபோர்ஸை ஆட் பண்றீங்களா சப்ராக்ட் பண்றீங்கன்றது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர நீங்க இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை வச்சு முடிவு பண்ணிட்டு திரும்பவும் சார்ஜை கொண்டு போயிட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அதனால கரெக்டா நம்ம சால்வ் பண்ண கத்துக்கணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2 கேன்சல் அவுட் ஆயிடும், 8 கேன்சல் அவுட் ஆயிடும். 9 into 10 power 9 9 into 10 power 9 ஆட் பண்ணீங்கன்னா 18 into 10 to the power of 9 நியூட்டன் தான் ஆன்சர் ஆகும். இப்போ இதே கொஸ்டின் அங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த கொஸ்டின்ல சிமிலரா ஃபர்ஸ்ட் இங்க எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த ஃபோர்ஸ் ஆட் அப் ஆகுதா சப்ராக்ட் ஆகுதா நம்ம பார்க்கணும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 கூலும்ல இருக்க நெட் ஃபோர்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ இந்த 1 கூலும் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னா இந்த 2 கூலும் கண்டிப்பா இவங்க ரிப்பல் தான் பண்ண போறாங்க F1. ஆனா இங்க பார்த்தா -8 கூலும், இது அன்லைக்கா வந்துடும். அன்லைக் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட் இல்லையா? அப்போ F2ன்றது நமக்கு அட்ராக்டிவா. இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா F is equal to மைனஸ் பண்ண போறீங்க. ஏன்னா F1 பாசிட்டிவ் ஆக்ட் ஆகுது, F2 நெகட்டிவ் ஆக்ட் ஆகுது. அப்ப நீ மைனஸ் தான் பண்ண போற. சரி, வேல்யூஸ் அதே தானே. என்ன வேல்யூஸ் அதே தான். அங்கே நான் சொன்ன மாதிரி F1ன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் 2 and 1. என்ன பண்ணுவீங்க? K ஓட வேல்யூ 9 into 10 to the power of 9 2 into 1 divided by √2 the whole square னா 2 மைனஸ் ஆஃப் இங்க என்ன பண்ணலாம் நம்ம? K ஓட வேல்யூ 9 into 10 to the power of 9. இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டைரக்ஷனை பார்த்தாச்சு. திரும்பவும் இந்த மைனஸை கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணா தப்பாயிடும். அதனால வெறும் 8 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணு இன்டூ 1. இங்க √2 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 2√2 ஸ்கொயர் பண்ண 8. ஸோ ஆப்வியஸா ஆன்சர் வில் பிகம் 0. ஓகே, ரெண்டுமே ஒரே கொஸ்டின்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரே வேல்யூஸ் தான், ஆனா சயின்ஸ் வேற. அதனால நம்ம கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபோர்ஸை
கரெக்டா டைரக்ஷனை டிரா பண்ணிட்டு அது ஆக்சுவலா என்ன ஆகுது, ஆடப் ஆகுதா இல்ல சப்ராக்ட் ஆகுதான்னு பார்த்தாதான் நமக்கு கரெக்டான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு மாடல் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் Q at C. இப்போ போன மாடல் சம்ல சார்ஜஸ் எல்லாமே லீனியரா இருக்கும். இங்க சார்ஜஸ் லீனியரா இருக்காது, ஒரு பிளேன்ல இருக்கும். ஓகே, அது என்ன ஷேப்லனா இருக்கலாம், ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம், ஈக்குவல் ட்ரையாங்கிள்ல இருக்கலாம், இல்ல இங்க பாக்குற மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன வேணாலும் ஹெக்ஸாகன்ல கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்கற பாருங்க, ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q at C. இப்போ at C னா இங்க தான். அகைன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சொல்லப்பட்டிருக்க சார்ஜ் மேல எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்மளோட கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் தான். ஸோ இந்த சார்ஜை சுற்றி ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இங்கே அப்ளை ஆக போகுது. அந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன டைரக்ஷன்ல இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏவோ பார்க்கலாமா? ஏவும் பாசிட்டிவ் சார்ஜ், சியும் பாசிட்டிவ் சார்ஜ். ஆப்வியஸா ஏ சியை ரிப்பல் பண்ண தான் போறாங்க. இது எப்படி எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் ஆன் யாருன்னா சி டியூ டு ஏ, எஃப்சிஏன்னு எழுதிக்க. சிமிலரா பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ஜ் இங்க உட்காந்துட்டு இருக்கான் பி, அவங்களும் கண்டிப்பா இந்த சியை ரிப்பல் பண்ண தான் போறாங்க. அப்போ ரிப்பல் பண்ணாங்கன்னா இப்படிதான் ரிப்பல் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு பி. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன கேஸ்ல பார்த்த மாதிரி நான் ஈஸியா ஆட் அப் பண்ணலான்றது கிடையாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்ம்ல ஏதாவது வருதா, அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா வரலன்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவலா வந்துச்சு சார் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருக்கா இல்லையான்றத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேல வேல்யூஸை நான் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒவ்வொரு வேலையும் நான் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் சி ஏ கண்டுபிடிக்கலாம். சிக்கும் ஏக்கும் என்ன ஃபோர்ஸ், ஃபார்முலா என்ன, கே ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். இங்கேயோ சார்ஜ் கியூ தான், இங்கேயோ சார்ஜ் கியூ தான், கியூ ஸ்கொயர் பை ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் ஏ, அப்போ ஏ ஸ்கொயர். சிமிலரா ஃபோர்ஸ் ஆன் சிபி கண்டுபிடிப்போம். சிக்கும் பிக்கும் இருக்க சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கியூ கியூ தான். ஸோ கே இன்டூ கியூ கியூ இஸ் நத்திங் பட் கியூ ஸ்கொயர், டிஸ்டன்ஸும் நமக்கு ஏ ஸ்கொயர் தான். இப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா தானே இருக்கு. ஈக்குவலா தான் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், செகண்டா ஒரு கண்டிஷன் பார்த்தோம், அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ நான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸை என்ன ஆங்கிள் மேக் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது என்ன ட்ரையாங்கிள் சார் அப்படின்னா இது ஆப்வியஸா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மேக் பண்றாங்க 60 டிகிரி. இது 60 டிகிரினா ஆப்வியஸா இவங்களும் 60 டிகிரியா தான் இருப்பாங்க. இதுதான் அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்லையா? அப்போ 60 டிகிரியா இருந்தா என்ன சார் மல்டிபிள் பண்ணிருப்போம்னா எஃப் 60 டிகிரியா இருக்கும் போது எஃப் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √3 எஃப் நம்ம மல்டிபிள் பண்ணிருப்போம். ஸோ அப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா எஃபோட வேல்யூ இதுதான். ஓகே, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான், அந்த எஃப் தான் இவங்க. ஸோ அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா √3 கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல இப்போ இதே சம்ம இதே மாடல் சம்ம இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ அதேதான் ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் சி தான் கேட்கறாங்க. இப்போ ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆன் சின்னும் போது இப்போ இந்த சியோட சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சி சார்ஜை சுத்தி ரெண்டு சார்ஜ் இருக்கலாம், ரெண்டு ஃபோர்ஸ் கண்டிப்பா அப்ளை ஆக போகுது. அவன் அந்த ரெண்டு ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான், இந்த சியும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். கண்டிப்பா ஏ வந்து சியை ரிப்பல் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு ஏ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பியும் பாசிட்டிவ் தான், சியும் பாசிட்டிவ் தான், பி கண்டிப்பா சியை ரிப்பல் பண்ண தான் போறாங்க. அப்போ ஃபோர்ஸ் ஆன் சி டியூ டு பி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நான் டிஸ்டன்ஸ் கொடுக்கலையா, லெட் இட் பி. இதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம். முதல்ல அந்த ஃபோர்ஸை என்னன்னு கண்டுபிடிங்க, அது ஈக்குவலா வருது அன்ஈக்குவலா தான் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னா தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் சிஏ என்னவா இருக்கலாம். ஃபோர்ஸ் ஆன் சின்றது ஃபோர்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ, அதாவது கே ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து கியூ ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் வந்து ஏ ஸ்கொயர். சிமிலரா பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பிட்வீன் சிபி அப்படின்றது திரும்ப அதே கே கியூ ஸ்கொயர், அதே டிஸ்டன்ஸ் ஏ ஸ்கொயரா தான் வரும். இது ஈக்குவல் ஃபோர்ஸா வந்திருக்கு. ஈக்குவல் ஃபோர்ஸா இருந்தா செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு பார்க்கணும். இதுதான் அவங்க மேக் பண்ற ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஆப்வியஸா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி அந்த என்ன சார் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா √2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா √2 கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சார்ஜ் மேல ஒன்னுக்கு மேற்பட்ட இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ரிசல்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரி, அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷன் பொறுத்த வரைக்கும்
ஒரு பார்ட்டிக்கல் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் மேல எந்த விதமான ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல அப்படின்னா அதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவோம். அதாவது எஃப் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அது எப்படி ஒரு பார்ட்டிக்கல் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாம இருக்கும்? ஒண்ணு நீ எந்த ஃபோர்ஸுமே அந்த பார்ட்டிகல், இப்ப இந்த பார்ட்டிகல் தான் நம்ம பேசப்படுற அந்த சார்ஜ் தான். இப்ப அந்த சார்ஜ் மேல எந்த சார்ஜுமே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம இங்க பாக்குறது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அந்த சார்ஜை சுத்தி கண்டிப்பா நிறைய சார்ஜஸ் இருக்க போகுது. இப்போ என்னதான் நிறைய சார்ஜஸ் சுத்தி இருந்தாலுமே அது மேல டோட்டல் ஃபோர்ஸ் இருக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் சார்ஜ் மேல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா தென் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லலாமா? அப்ப இந்த சார்ஜ் ஈக்குலிபிரியமா இருக்குன்னு சொல்லலாமா? அப்போ ஒரு சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபைண்ட் ஈக்குலிபிரியம் பொசிஷன் கேட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும் பிளஸ் ஆப்போசிட்டா டைரக்ஷன்லயும் இருக்கணும். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம்ல பாருங்க, where should third charge be placed so that it remains at rest? இப்போ மூணாவது நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன், அந்த சார்ஜ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ரெஸ்ட்ல என்ன அது நகரக்கூடாது. எப்போ நகராம இருக்கும்? டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகவே கூடாது. அப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அப்படி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் அதை பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸா இருக்கணும். அதான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். நான் அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். யார் சார் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்? 9E இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன், அதான் அந்த தேர்ட் சார்ஜ் Q. இப்ப இந்த சார்ஜ் மேலதான் நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனை அப்ளை பண்ண போறேன். ஏன்னா அங்கதான் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகணும்ல, ரெஸ்ட்ல இருக்கணும்ல. இப்போ டோட்டலா 9E-க்கும் 16E-க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 70. இது 60 அப்படின்னா 16E இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 மைனஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமா? இப்போ பாயிண்ட் என்ன? எனக்கு இந்த Q சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 0 ஆகணும். எப்போ அது 0 ஆகும்? இந்த 9E கொடுக்குற ஃபோர்ஸும் 16E கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலாகவும் இருக்கணும், ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? எப்படி? இந்த 9EQ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். இப்போ இந்த 9E இந்த Q என்ன பண்ணுவாங்க? ரிப்பல் பண்ணுவாங்க வித் ஃபோர்ஸ் ஆஃப் F1. இந்த 16E இந்த Q ரிப்பல் பண்ணுவாங்க வித் ஃபோர்ஸ் ஆஃப் F2. ஓகே, இப்போ இவன் ரெஸ்ட்ல ஆகணும். அதாவது இவனும் ரொம்ப தள்ளிடக்கூடாது, 16E அதை விட அதிகமா தள்ளக்கூடாது. என்ன ஆகணும்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த சார்ஜ் Q மேல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அவர் எந்த பக்கமும் நகராம அப்படியே ரெஸ்ட்ல இருப்பாரு அப்படிதான் அர்த்தம். ஸோ அப்ப நம்ம என்ன எழுதலாம்? ஈக்குலிபிரியமா இருக்கணும், ஸோ அதாவது ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா F1ஓட வேல்யூவும் F2ஓட வேல்யூவும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் முடியும். இப்ப F1 என்ன? ஃபோர்ஸ் பிட்வீன் 9E அண்ட் Q தானே. ஃபார்முலா நமக்கு KQ1 Q2 by R². அப்போ F1ன்றது K 9E Q divided by ரெண்டு பேருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா x². சிமிலரா அந்த பக்கம் வரலாம், யாரு? F2. F2ன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் 16E அண்ட் Q. அப்போ அதே மாதிரி சிமிலரா K 16E Q divided by 16E-க்கும் Q-க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 மைனஸ் x the whole square. இப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? ஸோ நீங்க கேன்சல் பண்ணிடலாம். K K Q Q E E கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 9 divided by x² is equal to 16 divided by 70 minus x the whole square. நான் என்ன பண்றேன்னா எல்லாமே இங்க ஸ்கொயர் டேர்ம்ஸா தானே இருக்காங்க, நான் டோட்டலா ரூட் எடுத்துறேன். இப்போ டோட்டலா ரூட் எடுத்துறேன்னா 9ஓட ரூட் வந்து 3, x²ஓட ரூட் வந்து x, இங்க 4 by 70 minus x. கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்படின்னா இங்க 3 times 7 is 210 minus 3x is equal to 4x. அப்போ 210 is equal to 7x. Then x is equal to 210 by 7 which is 30 centimeter. அதாவது இங்க ஆன்சர் ரெண்டு விதமா சொல்லலாம். என்னன்னா 9E-ல இருந்து அந்த மூணாவது வைக்கிற சார்ஜை 30 சென்டிமீட்டர்ல வைங்க, இல்லைன்னா 16E-ல இருந்து 40 சென்டிமீட்டர்ல வைங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன 40? ஏன்னா இங்க 70 minus 30ன்றது 40. ஸோ இங்கே ஆன்சர் ரெண்டு இருந்தாலும் போத் A and B தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த டூ இட் யுவர் செல்ஃப் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்ப்போம். இப்போ
Next question. If a net force on Q is 0, okay, total force on Q is 0, then find total the capital charge என்னன்னு கண்டுபிடிக்கும். So இப்போ எந்த சார்ஜ் மேல நெட் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஸோ எந்த சார்ஜ்னா இவர் தான். ஸோ அப்போ இவர் மேல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் முதல்ல ஆக்ட் ஆகுதுன்னு பாரு. இப்போ என்ன உனக்கு தெரியும் ஆக்சுவலா, இது பக்கத்துல 2 சார்ஜ் இருக்கு, ஆனா எனக்கு வந்து இந்த கேபிட்டல் கியூ தான் என்னன்னே கேட்கறான். அப்ப என்ன நமக்கே தெரியல, ஆனா இந்த இது நமக்கு தெரியும், இவன் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு, அவரும் நமக்கு தெரியும் பாசிட்டிவ் அப்படின்னு. நமக்கு என்ன தெரியும், பாசிட்டிவ் ரிப்பல் ஈச் அதர். அப்ப இந்த 4Q அங்க இருக்கிற ஸ்மால் கியூவை கண்டிப்பா ரிப்பல் பண்ணுவாரு F1 இல்லையா. இப்ப நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம்னா, இந்த கியூ என்ன சார்ஜா இருக்கும் அசியூம் பண்ண போறோம். அது எதிர் பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம். இப்ப நமக்கு என்னன்னா, இந்த 4Q எந்த அளவுக்கு அவங்கள தள்ளுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அண்ட் ஆப்போசிட்டா இந்த கேபிட்டல் கியூ அட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப நெட் ஃபோர்ஸ் இங்க 0 தானே. ஓகே, அதாவது 4Q எந்த அளவுக்கு கியூவை ரிப்பல் பண்றாங்களோ அதே அளவுக்கு இந்த கேபிட்டல் கியூ அட்ராக்ட் பண்ணணும். இந்த கேபிட்டல் கியூ அட்ராக்ட் பண்ணணும்னா இது என்னவா இருக்கணும், நெகட்டிவா இருந்தா தான் அங்க இருக்க பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் என்னன்னா, இந்த கியூ கண்டிப்பா நெகட்டிவா தான் இருந்தாகணும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆன்சரும் கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கணும், அப்பதான் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும். சரிப்பா, நெகட்டிவா இருக்கணும், ஆனா எவ்வளவு வேல்யூ நமக்கு தெரியலையா, நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அகைன் சிம்பிள், இது ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் எப்போ 0 ஆகும், இந்த 4Q கியூவை எந்த அளவுக்கு ரிப்பல் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம அசியூம் பண்ணிருக்க இந்த நெகட்டிவ் கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூவை அட்ராக்ட் பண்ணணும். இப்ப வேல்யூஸ் எழுதுங்க. என்ன, F1ன்றது ஃபோர்ஸ் பிட்வீன் 4Q and Q. ஃபார்முலா என்ன நமக்கு, K ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் divided by distance. 4Qக்கும் Qக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2A. 2Aவை ஸ்கொயர் பண்ணோம்னா 4A² is equal to, இப்போ இந்த 2 சார்ஜுக்கு இருக்க ஃபோர்ஸ் தான் வந்து F2. திரும்ப ஃபார்முலா K கேபிட்டல் Q ஸ்மால் Q divided by, இங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா A². என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணிடுங்க. K அகைன் 4 Q எல்லாம் A² கேன்சல் பண்ணிட்டேன்னா அப்போ கேபிட்டல் Qவோட வேல்யூ தான் ஸ்மால் Q. ஓகே, கேபிட்டல் கியூவோட வேல்யூ தான் ஸ்மால் கியூ, ஆனா இந்த கியூ எப்படி இருக்குன்னா கண்டிப்பா நெகட்டிவா இருக்கும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா கேபிட்டல் கியூன்றது நமக்கு வேல்யூ வந்து கியூ, ஆனா இதோட நேச்சர் எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ் நேச்சரா இருந்தாதான் இது பாசிபிள் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சார்ஜ் பிளேஸ்ட் அட் தி சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் சோ தட் த சிஸ்டம் வில் ரிமைன் இன் ஈக்குவலிபிரியம். இப்போ இது மாதிரி சம் பாருங்க. ஸோ இந்த சம்ல நான் என்ன பண்ணேன்னா, இங்க சுத்தி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பா இந்த பி சார்ஜை சியும் ரிப்பல் பண்ணும், ஏவும் ரிப்பல் பண்ணும். ஏ சார்ஜை பியும் ரிப்பல் பண்ணும், சியும் ரிப்பல் பண்ணும். சி சார்ஜை ஏவும் ரிப்பல் பண்ணும், பியும் ரிப்பல். இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ரிப்பல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த சிஸ்டமே எனக்கு ரெஸ்ட்ல வந்து ஆகணும். அதாவது இப்போ எல்லாரும் விலகி போயிட்டே இருக்காங்க, ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டே இருக்கு. என்ன கேட்கறாங்கன்னா, நான் என்ன சார்ஜை சென்டர்ல வச்சா இவங்க எல்லாமே ரெஸ்ட்ல இருப்பாங்க. எப்படி நம்ம யோசிக்கலாம், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தள்ளிக்கிட்டே இருக்காங்க, அதாவது ரிப்பல் ஆகிட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ரிப்பல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க எல்லாரும் ரிப்பல் ஆகி வெளியே போயிட்டே இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அவனை இவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கும். அப்போ இந்த சார்ஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த சுத்தி இருக்க சார்ஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், அன்லைக்கா இருக்கும். அப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம்னா, இந்த கியூ கண்டிப்பா நெகட்டிவா இருந்தாதான் இவங்க சொல்ற கதையே நடக்கும். ஓகே, இவங்க எல்லாம் ரிப்பல் ஆவாங்க, நடுவில் இவன் மட்டும் அட்ராக்ட் பண்ணி அப்படியே இழுத்து பிடிச்சி வந்து வச்சிருப்பாரு. ஸோ இது கியூ நெகட்டிவா இருக்கணும், சரி ரைட்டு. அப்போ எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா ஏதாவது ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு சார்ஜ் அப்படின்னா, இப்போ எய்தர் நான் ஏஓ பிஎஸ்சியோ எதை நான் எடுத்துக்க போறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சி சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சி சார்ஜ் இவங்க தான். இப்போ இந்த சி சார்ஜ் மேல டோட்டலா எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த ஏ சியை ரிப்பல் பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் அப்படின்னா கே Q²/A² ரிப்பல் பண்ணுவாங்க. சிமிலரா இந்த பி இந்த சியை ரிப்பல் பண்ணுவாங்க. எவ்வளவுனா திரும்ப கே Q²/A². இந்த சி மேலேயே ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. என்ன ஆங்கிள் சார் ஆக்ட் ஆகுதுன்னா, ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா 60 டிகிரின்னு பார்த்துருப்போம். 60 டிகிரி அப்படின்னு என்ன மல்டிபிள் பண்ணணும்னா √3 மல்டிபிள் பண்ண ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு. அப்போ ஆல்ரெடி இந்த சி மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா √3K Q²/A². பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அப்ப இந்த தேர்ட் சார்ஜ் என்ன பண்ணணும், இந்த ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு அவங்கள ரிப்பல் பண்றாங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸோட இவர் என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, யார் ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் கியூ அண்ட் ஸ்மால் கியூ.
இப்போ நம்ம கண்டிஷனா போடலாமா? ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் கேபிட்டல் Q அண்ட் ஸ்மால் q எப்படி இருக்கணும்னா A and B C எந்த அளவுக்கு ரிப்பல் பண்றாங்களோ அதே அளவுக்கு இவங்க அட்ராக்ட் பண்ணிருக்கணும். அப்போ that should be equivalent to √3k q square by a square. இப்போ kq force between kq னா product of the charges by distance. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல, கரெக்டா? அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பித்தாகரஸ் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி சார்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தான் சார்ஜ் q இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியல, let it be x. இங்க கேபிட்டல் Q இருக்கு, டோட்டல் ஆங்கிள் 60 டிகிரினா இது அதுல பாதியா இருக்கும், அதாவது 30 டிகிரியா இருக்கும். டோட்டல் சைடு வந்து a, இது அதுல பாதி தான் இருக்குன்னா அப்போ a/2. ஓகே, இப்போ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றதை பாருங்க. இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்டன்ட், இது ஹைப்போடெனஸ். உங்களுக்கு ஹைப்போடெனஸ் தெரியணும், ஆனா என்ன தெரியணும், உங்களுக்கு அட்ஜஸ்டன்ட் தான் தெரியும். அப்போ என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா cos θ யூஸ் பண்ணிக்கலாம். θன்றது இங்க 30 டிகிரி, cos 30 is equal to adjacent by hypotenuse. adjacentன்றது a/2, hypotenuse நமக்கு தெரியாது, x ன்னு வெச்சுக்கலாம். cos 30 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா √3/2 is equal to a/2x. 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா the x ஓட வேல்யூ a/√3 ஆ இருக்கும். ஓகே, அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a/√3 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா a ஸ்கொயர் by 3 is equal to √3k q square by a square. So kq a square q. So இங்க என்ன ஆகும், 3q is equal to capital Q ன்னு வரும். நமக்கு தேவை சார்ஜ் தான், அப்போ q is equal to capital Q by 3. அகைன் இந்த ஸ்மால் q ஓட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும்னா கேபிட்டல் Q by 3 இருக்கணும். ஆனா அவங்களோட நேச்சர் நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருக்கோம், அது நெகட்டிவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்மால் q is equal to minus of Q by 3 தான் நமக்கு ஆன்சர். கிளியரா இருக்கீங்களா? ஸோ இதே மாதிரி சிமிலரா நான் உங்களுக்கு இந்த சம் வந்து தரேன். என்ன அப்படின்னா இதே சிஸ்டமை ஸ்கொயரா இருந்தா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.